இவங்க எனக்கு மாமனார், மாமியார். மாமனார் தாமஸ், மாமியார் பொன்னம்மாள். மாமனார் நல்லா ஃபுட்பால் விளையாடுவாங்களாம். ஸ்டேட் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் அந்த காலத்தில விளையாட போயிருக்காங்களாம். நம்ம பழைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் கையால நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாங்க. நல்லாசிரியர் விருதெல்லாம் அந்த காலத்தில வாங்குறது ரொம்பவே கஷ்டமாம். நல்லாசிரியர் விருது வாங்குற அளவுக்கு ஸ்கூல்ல பிள்ளைங்ககிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்களாம். நல்லா பாடம் சொல்லிக் குடுப்பாங்களாம். இவங்களுக்கு அடையாளம் இன்னைக்கு வர நல்லாசிரியர். நல்லாசிரியர் வீடு, நல்லாசிரியர் பிள்ளைங்க, நல்லாசிரியர் மருமக அப்படிதான் சொல்றது. ஹை ஸ்கூல் ஹைச்சமாட்டு இருந்திருக்கிறாங்க. வீட்ல வந்து லைப்ரரி மாதிரி நெறைய புக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. பிஹெச்டி பண்ணுறவங்க நெறைய பேர் இவங்கள்ட்ட வந்து நோட்ஸ் வாங்குறதுக்கு நெறைய இவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு வருவாங்க. இவங்க மேலே நெறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இவங்க டேஸ்ட்டில் உள்ளவங்க, அது சின்ன வயசு பிள்ளைங்களா கூட இருக்கலாம். இவங்ககிட்ட வந்து நெறைய தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு தாத்தான்னு வந்திருந்து இவங்கள்ட்ட நெறைய வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்போதும் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நெறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க. தமிழ் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு பிரியம். அதனால் இவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க, இவங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே அழகான தமிழ் பேர் வச்சுருக்காங்க. யாருக்கு எந்த இடத்துல எந்த உதவி தேவையோ அவங்களுக்கு ஆளாட்டு போய் நின்று அவங்களுக்கு தேவைகளை எப்போதும் செய்து கொடுப்பாங்க. உரிமைக்காக எப்போவுமே போராடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினாட்டும் இருப்பாங்க. 2 குணமும் இருந்தாலே கொஞ்சம் கோவமும் இருக்கும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாட்டு இருப்பாங்க. இவங்க குணம் இவங்க வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்படியே இருக்குது. எனக்கு இவங்க வந்து நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் எனக்கு பெருசாக ஒன்றும் சமைக்க தெரியாது. ஒரு நாள் இட்லி செய்து வச்சுருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. என்னை கிச்சனில் கூட்டிகிட்டு வந்து இட்லி எப்படி அவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த ஓட்டைக்கு நேராக தான் இந்த குழி வைக்கணும், இல்லைன்னா ஆவிப்பட்டு தண்ணி வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணுன்ட்டு இவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணுன்ட்டு எங்கள் மாமியாரை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருந்த நேரங்களில் அவங்கள வந்து அவ்வளோ அழகாட்டு அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி எங்கள் மாமியாரும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நேரங்களில் கூட பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. 2 பேரையும் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாட்டு இருக்கும். எங்கள் மாமனார், மாமியார் இப்போ இல்லாட்டாலும் அவங்க ஞாபகங்கள் அப்படியே இருக்குது. எங்கள் மாமியார் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு புக்கு வந்து எழுதினாங்க. ஒரு புக்கு தனியாகவே. அந்த புக்கில் நமக்கு வந்து படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனைவி மேலே இவ்வளோ மரியாதையும், இவ்வளோ பிரியமும் வச்சுருப்பாங்களா அப்படின்ட்டு. அவங்க பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க நினைவுகள் எல்லாமே எப்போதும் நமக்கு இருக்கும். தேங்க் யூ.